இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு தொழில் தொடங்கினா நல்லா இருக்குன்ற எண்ணத்தோடு இருக்கும். ஆனால் யாரெல்லாம் தொழில் தொடங்கலான்னு யோசித்து பார்த்தா அது நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். சரி, யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம்? காசு அதிகமாக வச்சுருக்கவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அல்லது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அல்லனா சரியாக வருமா? இவங்கெல்லாம் பண்ணுனா சரியாக வருமானா கண்டிப்பாக இவங்களும் பண்ணலாம். இவங்களாலையும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இவங்களையும் நிறையா பேர் சஸ்டெயின் ஆகி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அது மட்டும் குவாலிட்டியானா உண்மை அது இல்லை. நிதர்சனத்தை பேசலான்னு வந்திருக்கோம். சும்மா ஒரு மோட்டிவேஷனாக பேசி பிஸ்னஸ்குள்ளே வாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. யாரெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே வரலாம், யாரெல்லாம் பிஸ்னஸ் மேன் ஆகலான்னா முதல் சில குவாலிட்டிஸ் இருக்கணும். முதல் குவாலிட்டி அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். அடுத்ததாக லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பற்றி நம்ம கம்பெனிக்கு வச்சு டிஸ்கஸ் பண்ணி 5 வருஷத்தில் என் கம்பெனி இந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்கணும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அல்லது நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக தொழிலை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜேர்னியை கொண்டு போக முடியும். மொதல் விஷயம் அக்கௌண்ட்ஸை பற்றி பேசணும்னா தனி வீடியோ போடணும். அடுத்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும்னா தனி வீடியோ போடணும். அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை போடணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெரிய விதத்தில் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிவிட்டு அதை டீட்டெயிலிங் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸில் என்ன முக்கியமான விஷயம்? என்னப்பா 10 ரூபா உள்ளே வருது, 10 ரூபாய்க்கு உள்ளே வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறோம், 1 ரூபா லாபம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கில் தெரியும். ஆனால் 10 ரூபாய்க்கு வந்திருக்கும், 11 ரூபாய்க்கு விற்றுருப்போம். இந்த 10 ரூபாய்க்கு வந்ததுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கொடுத்துருப்போம், அதில் மறந்துடுவோம். அல்லது நம்ம 10 ரூபா கம்பெனிலேருந்து வாங்கியிருப்போம், 3 நாளில் கட்டினா கம்பெனி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும், அடுத்த 3 நாள் கழித்து கட்டினா அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே மைனூட்டாக அக்கௌண்ட்ஸில் கவனித்தா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டை இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் எடுத்துக்கிற முடியும். ஏன்னா நம்மளை சுற்றி நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதே தொழில் 10 பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியும் நம்ம ப்ராஃபிட்டை விட்டு கொடுத்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கவனம் கொஞ்சம் செதறினாலும் நம்ம பிஸ்னஸில் இருக்க ப்ராஃபிட் போய் நம்ம முதலும் போயிடும். அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ தொழில் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னப்பா? என் கம்பெனியில் ரொம்ப மினிமமான ஆட்கள் இருக்காங்க, 4-5 பேர் இருக்கும், இதில் என்னப்பா ஸ்ட்ரக்சர் இருக்குது? அப்படி இல்லை. நம்மளுடைய பெரிய தப்பு, சின்ன லெவலில் பண்ணக்கூடிய எல்லாருடைய பெரிய தப்பும் நான் பார்க்குற விஷயம், அவங்களுக்கு இதுதான் வேலைன்னு டெடிகேட் பண்ணாதது மட்டும்தான். எல்லா வேலையும் ஒரு ஆளை தூக்கி போடுறது, நல்லா வேலை பார்க்குறவரை எல்லா வேலைக்கும் நம்ம போடுறதுனால தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அவர் முக்கியமான சில வேலையில் நம்மளால் கவனித்து கேட்க முடியாமல் போயிடும். இவருக்கு இதுதான் வேலை, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம ஐடியா பண்ணி வேறு யாராவது ரெக்யர்மெண்ட் எடுத்து கூட நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் 100% ஒரு ஆளுக்கு இந்த வேலைன்றதை டெடிகேட் பண்ணுவோம். இவருக்கு இதுதான் வேலைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் ஸ்ட்ரக்சர் பிரிக்கணும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி, மேனேஜ்மெண்ட் தனி, சேல்ஸ் தனி, மேனேஜ்மெண்ட், அதாவது குடோன் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் தனி. இப்படி பிரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.